கஷ்டமா இருந்தா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா சரியாயிடும்னு அம்மா சொல்லிருக்காங்க. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. லதா ஆண்டி சொல்ற மாதிரி எதுவும் நடக்க கூடாது. உனக்கு என் மேல பாசமே இல்லையா? எங்க அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஆனா அவரை என்கிட்ட இருந்து நீ கூட்டிட்டு போயிட்ட. ஸ்கூல்ல எல்லாரும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரப்ப அப்பா அம்மாவோட வருவாங்க. எனக்கு அம்மா மட்டும்தான் வருவாங்க. என் அம்மா தனியா அழுது எவ்வளோ நாள் பார்த்துருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரியும்? நீ ரொம்ப பேட் சாமி. ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு என்னென்னமோ எடுத்துட்டு வருவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஆசையா இருக்கும், அழுகையா வரும். என் அப்பா என் கூட இல்லையேன்னு நான் அழுதேன்னு வச்சுக்கோங்க, என் அம்மாவும் சேர்ந்து அழுவாங்க. என் அப்பா என் கூட எப்படி விளையாடுவார் தெரியுமா? அவர் இல்லாம நானும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்ல எல்லாரும் சித்தப்பாவை அப்பான்னு கூப்பிட சொல்றாங்க. ஆனா எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் கூட பரவாயில்ல. உனக்கு என் ஃப்ரெண்ட் ஆதியை தெரியும் தானே? அப்பாக்கு அப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்ட் ஆதியை தான் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டுக்கும் அப்பா இல்லை. இது என் ஃப்ரெண்டு அவரு கல்யாணத்துக்காக எனக்கு வாங்கி கொடுத்தது. அழகா இருக்குல்ல? பிள்ளையாரப்பா, லதா ஆண்டி சொல்றாங்க என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர் என் கூட பேச மாட்டாரா. அவங்களுக்கு பாப்பா வந்தா என்ன மறந்துடுவார்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட் என்ன விட்டு போனா நான் அழுதுடுவேன் பிள்ளையாரப்பா. அதெல்லாம் நடக்காது தானே? நீ நடக்க விட மாட்டேதானே? எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சாமி, ப்ளீஸ். பிள்ளையாரப்பா, ஒருவேளை லதா ஆண்டி சொல்றது உண்மைன்னா இந்த கல்யாணம் நடந்தா என் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிடுவாருன்னா எப்படியாவது எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் ஃப்ரெண்ட் என் கூட இருப்பாருன்னா இந்த கல்யாணம் நின்னா ஓகே தான். அப்படி நீ செஞ்சிட்டா நான் உனக்கு டெய்லியும் ஒரு சாக்லேட் தரேன், ஓகேவா? எனக்கு என் ஃப்ரெண்ட் வேணும். ஐ லவ் மை ஃப்ரெண்ட். ப்ளீஸ் பிள்ளையாரப்பா, ப்ளீஸ் பிள்ளையாரப்பா. ஆயிட்டு இருக்கு. அறிவு, ஸ்வேதா ரெடி ஆயிட்டாளான்னு பாக்க சொல்லு. பார்வதி, ஸ்வேதா ரெடி ஆயிட்டாளான்னு பாருங்க. சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க. வணக்கம். பவானி, ஆதி ரெடி ஆயிட்டானான்னு போய் பாரு. சரிங்க அக்கா. அறிவு, ஓய் உங்க மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டானு பார்த்து கூட்டிட்டு வாங்க. சரி. அதுலக்கா ஆதி ரெடி ஆயிட்டு இருப்பான். நான் போனா அவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதான் அறிவு அனுப்புனேன். வேற ஒண்ணும் இல்ல. வாங்க ஏகாம்பரம். சரிங்க. அன்னிகிட்ட கரெக்டா ஒரு பதில் சொல்லிட்ட. பின்ன இந்த கல்யாணத்துல எடுப்படி வேலை எல்லாம் என்னால பார்க்க முடியாது. வாங்க வாங்க. மாப்ள 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 என்ன மாப்ள, நீ கல்யாணம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல, நேற்று படுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். என்ன மாப்ள, கல்யாணத்தை வச்சுட்டு இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்பீங்க? அக்கா தான் உங்களை பாத்துட்டு வர சொல்லி சொன்னாங்க. நல்ல வேலை நான் வந்ததுனால சரியா போச்சு. வேற யாராவது வந்திருந்தா நீங்க கதவை திறக்காம போனதுக்கு பெரிய கலவரமே நடந்திருக்கும். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்ப? இந்த பார், அம்மா தான் உன்னை பாத்துட்டு வர சொன்னாங்க. நல்ல வேலை நான் வந்ததால சரியா போச்சு. வேற யாராவது வந்திருந்தா நீ கதவை திறக்காம போனதுக்கு பெரிய கலவரமே ஆயிருக்கும்.
சரிங்க மாப்ள, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க மாப்ள. ஐயர் எப்ப வேணா கூப்பிடுவார் மாப்ள. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. என்ன ஆச்சு எனக்கு? ஏன் என்னென்னமோ கனவுலாம் வருது? ஒன்றும் புரியலையே. ஏ தமிழ், என் மேல இன்னும் கோவமா இருக்கியா? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. ஏய் என்னடி உங்க 2 பேருக்கும் என்னாச்சு? ஏன் இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ் என்னாச்சு? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அது ஒண்ணும் இல்ல பாரதி. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஆதி மேல உயிரியே வச்சிருக்காளா? அதான் ஆதி கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு போய் கோச்சுக்கிட்டா. தமிழ், லதா ஆண்டி உன் கூட சும்மா விளையாடி இருப்பாங்கடா. நீ அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது சரியா? இங்க பாரு, நீ அம்மாவுக்கு போய் அங்க இருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரியா? சரிம்மா. போ. லதா, அவ குழந்தைடி. அன்னைக்கு தானே அவ்வளவு தூரம் உன்கிட்ட சொன்னேன். எதுக்கு இப்ப மறுபடியும் நீ அவளை கஷ்டப்படுத்துற? ஏன் எனக்கு சொல்ல தெரியாதா? காலப்போக்குல அவளே புரிஞ்சுப்பா. விடு. சாரி, நான் பண்ணது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சரி அவளை விடு. நீ கேஷவ் கிட்ட பேசுனியா? பேசாம இருக்கிறியா? நானே கடுப்புல இருக்கேன். இந்தம்மா உட்காரு. ஸ்வேதா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் மாமாவே கல்யாணம் பண்ணிக்க போற. இனிமே உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதுல்ல? ஆமா ஆமா, இனிமே இவகிட்ட பேசணும்னா கூட நம்ம எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பேசணும். ஏன் ஸ்வேதா, நான் நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். உன் மாமாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல ரிசப்ஷன்ல பார்த்தப்போ ரொம்ப டல்லா இருந்தாரு. இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. ஸ்வேதா நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லல்ல, அதான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் மணவரைக்கு போங்க. ஸ்வேதாவை நான் கூட்டிட்டு வரேன். ஏய் ஸ்வேதா, இப்ப எதுக்கடி தேவையில்லாம அவங்க மேல கோவப்பட்டு இருக்க? நீ இங்க இருந்து நடக்கிற கதையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. ஏதாவது ஒண்ணு சரியா நடந்திருக்கா? நேத்து மண்டபத்தை விட்டு வெளியே போய் ஒரு பொண்ணை மீட் பண்ணிட்டு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரே மாமா. நீ அவரை பார்த்தல? அதுக்கப்புறமும் எப்படிமா நான் சாதாரணமா இருக்க முடியும்? போன கல்யாணம் மிஸ் ஆனதுலயே நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். அதாவது வீட்டுல நடந்தது. ஆனா இப்போ இப்படி இங்க ஊரையே கூட்டி வச்சு ஏதாவது தப்பா போச்சு, நான் யாரையுமே சும்மா விட மாட்டேமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எல்லாமே அப்பா பாத்துப்பாரு. கிழிப்பாரு. நேத்து ரூம்ல உட்காந்துட்டு இருந்த உங்க மாப்பிள்ளையே எங்க போயிட்டு வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா? நடு ராத்திரியில ஒரு பொண்ணு கூட கார்ல ஏறி போயிருக்காரு. அவரை தேட போறேன்னு சொல்லி இவர் ஊரை சுத்திட்டு வந்திருக்காரு. அவரே அம்மா நம்ப சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இப்ப அத பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நம்ம எதை பத்தியும் யோசிக்க தேவையில்லை. நான் கீழே போறேன். அங்க என்ன நிலவரம்னு பாத்துட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ கீழே வந்தா போதும். ஏன் வர?
முகூர்த்தத்துக்கு நாழி எடுத்து போய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர சொல்லுங்க. கேஷவ், நீ போய் ஆதியை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா, கொடுங்க. இந்த கூட்டிட்டு வாங்க. சரி, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. எனக்கே இப்படிலாம் கனவு வந்துச்சு. எதுக்கு கனவுல இந்த மாதிரிலாம்? என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எனக்கு எதுக்கு இந்த மாதிரி கனவு வரணும்? என்னடா கல்யாண மாப்பிள்ள, ரெடி ஆயிட்டியா? தோ ரெடி ஆயிடுறேன்டா. டேய், என்னடா உன் ஃபேஸ் எல்லாம் டல்லா இருக்கு? இல்லையே. நல்லா தூங்குனல்ல? தூங்குனேன்டா. இதை பாரு, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இப்பதான் மாப்பிள்ள மாதிரி கலையா இருக்க. இப்பதான் கல்யாண மாப்பிள்ள மாதிரி கலையா இருக்க. வா வாடா. மாப்பிள்ள, என்ன நின்னுட்டே இருக்கு? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆறுது, மணவரையில வந்து உட்காருங்க. கனவுல நமக்கு நடந்த எல்லாமே வேற ஆளுங்க மூலமா நடக்குது. இதுக்கு மேல இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். நம்ம கனவுல எந்த இடத்துல பாரதி இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இப்பவும் உட்கார்ந்துருக்காங்க. இது எப்படி நடக்குது? எதுக்காக நடக்கணும்? மாப்பிள்ள, என்ன அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? முகூர்த்தத்துக்கு நாழி ஆகிறது. வந்து சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. உட்காருங்க. அம்மா, மாப்பிள்ள வந்தாச்சு. பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க. இதோ பார்வதி, போய் ஸ்வேதாவை கூட்டிட்டு வா. அக்கா இருங்கக்கா, நானே போய் கூட்டிட்டு வரேன். சரி, சீக்கிரம் போ. இவ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்றா? என்ன சொதப்பி வைக்க போறான்னு தெரியலையே. என்னடி? அப்படி பார்க்காத ஸ்வேதா. எப்படியோ கல்யாண மேடை வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு மேல உன் கூட சண்டை போட்டு என்ன ஆக போகுது சொல்லு? அதான் சமாதானமா போயிடலான்னு வந்திருக்கேன். நீங்க அப்படிலாம் பேசுற ஆளே இல்லையே. உங்களை எப்பவும் நான் நம்பவே மாட்டேன். இதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே. பாத்தியா,
என்னை பத்தி எவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நமக்குள்ள நடக்கிற இந்த பனிப்போர்ல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இப்ப நான் இங்க வந்தது உன்னை மனவரைக்கு கூட்டிட்டு போறதுக்கு. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு ஸ்வேதா, போலாமா? வந்து தொலைற ஸ்வேதா. இப்ப உன்னோட ரோல் கல்யாண பொண்ணு ஸ்வேதா. சோ மெதுவா அடி மேல அடி வச்சு குனிஞ்ச தலை நிமிராம பொண்ணா லட்சணமா நடக்கணும். வெளிய உன்னை பார்க்க மண்டபம் நிறைய அத்தனை ஆட்கள் இருக்காங்க. எப்படி வசதி? இந்தா தீர்க்காயுசா இருமா. வா. என்னை இதை விட யாரும் அசிங்கப்படுத்திடவே முடியாது. நான் வரத பார்க்கவே கூடாதுன்னு உட்காந்துருக்கல மாமா. இனி வாழ்க்கை பூரா நீ என்னதான் பார்க்கணும். சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்கம்மா. பிள்ளையார நானா வேண்டிக்கோங்க. ஸ்வேதா, கொஞ்சம் தள்ளி உட்கார ப்ளீஸ். பவானி அம்மா, மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரி. இப்போ பாரதி கண்டிப்பா வாட்டர் பாட்டில் எடுக்க தான் போயிருப்பாங்க. குடிக்க கொஞ்சம் ஜலம் கூட. தொண்டை கரகரன்றது. இன்னும் மந்திரம் சொல்லணும். ரொம்ப நன்றிமா. பாரதி, எங்கம்மா போற? வா, வந்து இப்படி நில்லு. அட்சதை போடணும்ல.
தாயே, கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். தயங்கிட்டே இருக்கே, தாலியை கட்டுங்கோ, முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. ஆதி, தாலியை கையில வச்சுட்டு என்ன பண்ற? தாலியை கட்டு ஆதி.